ரெண்டாவது ஒரு காரியம் எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியரிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோடு ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டமில்லாத வேளையில் அவரை அவர்களுக்கு காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினான். இது ரெண்டாவது லிஸ்ட். இவன் யார்? இவன் தேவனுடைய 12 அப்போஸ்தலர்களிலே ஒருவன். இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி பழகினவன், இயேசுனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டவன், இயேசுவின் நாமத்திலே பிசாசுகளை துரத்தினவன், இயேசுவின் நாமத்திலே வியாதிகளை சுகமாக்கினவன், இயேசுவின் நாமத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பித்தவன், இயேசுவோடு கூட இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நேரம் வந்தது, அவனுக்குள் சாத்தான் புகுந்தான். அதுக்கு தான் அந்த வாலிபனை உலக ஆசை என்று சொன்னேன். அந்த வாலிபனுக்குள்ள இருந்த ஆசை என்னது? உலக ஆசை. ஆனால் யூதாஸ்குள்ள ஒரு ஆசை இருந்தது. அது என்ன ஆசை தெரியுமா? பண ஆசை. பண ஆசை. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேரை பார்த்துட்டேன். பிளான் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அம்பானிக்கு யூக்கில் போயிடுவேன்னுவான். ஆனால் ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்பட்டுன்னு இருப்பான். சிந்தனை எங்கே இருக்கும்? அம்பானி ஆகிடலாம்ப்பா, காட்டுறேன் பாரு நான் எப்படிப்பா செய்வேன். அதுக்கு பிளான்லாம் வச்சுருப்பான். இதை செஞ்சேன்னா இவ்வளோ வரும், அதை அங்கே போட்டோன்னா இவ்வளோ வரும், இங்கே இப்படி போட்டோன்னா அவ்வளோ வரும், இதை தூக்கி அந்த பேங்க்கில் போட்டோன்னா அவ்வளோ வரும். கடைசியில் பேங்க் திவாலாயிடும். திவாலாயிடும். ஏன்னா இவன் நம்பிக்கை முழுவதும் எங்கே தான் இருக்கு? பண ஆசையில் இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ விசுவாசிங்க இந்த இந்த சபையில் இருக்கிற விசுவாசி அங்கே வா நான் உனக்கு பஸ் பேர் தரேன்னா ஓடிடும். சில சபைங்க இருக்குது, உனக்கு வீட்டிலேருந்து பத்திரமா பஸ்ஸில் கூப்பிட்டு போய் சாப்பாடை கொடுத்து, மத்தியானத்துக்கு சாப்பாடை கட்டி கொடுத்து பத்திரமா பஸ்ஸில் கொண்டு வந்து விட்ட உடனே ஹாயாக போய் ஹாயாக வர விசுவாசிலாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு ஊழியமா? இதெல்லாம் ஒரு உண்மையான அன்பா? நாய்க்கு புற போடுற கதை அது. ஒரு புறையை வாங்கி போட்டால் நாய் எப்படி வாலாட்டிக்கின்னு பின்னாடி வருதோ, அப்படி சாப்பாட்டுக்காகவும் உணவுக்காகவும் உடைக்காகவும் கிறிஸ்துவை தேடி வருகிற அவமானம் மிக்க கிறிஸ்தவ கூட்டம் நம்முடைய சாட்சிகளை கெடுத்து கொண்டு இருக்கிறது. அதற்கு ஒரு முன் அடையாளம் இந்த யூதாஸ் காரியத்து. இவன் இயேசுவோடு நெருங்கி பழகினவன், இயேசுவோடு உறவாடினவன், இயேசுவுடைய வல்லமையை சுதந்திரித்தவன், இயேசுவின் நாமத்திலே அற்புதங்களையும் அதிசயம் நடப்பித்தவன். ஆனால் அவனுக்குள் ஒரு அசுத்த ஆவி நுழைந்த போது அவனுடைய சிந்தனை எல்லாம் மாறிவிட்டது. எந்த இயேசுவால் பெயரும் புகழும் பெற்றானோ அதே இயேசுவை காட்டிக் கொடுக்கவும் துணிந்து விட்டான். காட்டிக் கொடுக்கவும் துணிந்து விட்டான். இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. அவன் பிரதான ஆசாரியரிடத்திலும் சேனை தலைவரிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். எவ்வளவு பெரிய திட்டம் பாருது. ஒரு பரிசுத்தமான, ஒரு நீதிமான, ஒரு குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுப்பதற்கு கூலி வாங்குவான் என்று சொன்னால் அவன் எவ்வளவு கேவலமானவன். இன்னைக்கு கடவுளை தேடி வர உனக்குள்ள பண ஆசை இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாரும் நினச்சிக்கிறோம், நாளைக்கு என்ன பிரதர் நம்ம நிலைமை, நாளைக்கு யார் பிரதர் என் பிள்ளைங்களை பாப்பா, நீ ஏன் கவலைப்படுற?
உனக்கு குடும்பத்தில் பிள்ளையை கொடுத்தது கர்த்தர் என்று நீ விசுவாசித்தால் கர்த்தர் உன் பிள்ளைகளின் தேவையை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். நீ ஏன் கவலைப்படுற? நீ ஏன் அதுக்காக திருட போற? நீ ஏன் அதுக்காக ஏமாத்த போற? நீ ஏன் அதுக்காக கடவுளை விட்டு தூர போற? ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வந்தா 2 சம்பளம் சொல்லி பாருங்க, பாதி சபை காலியா இருக்கும். அப்ப கடவுளை விட பண ஆசை உன் இருதயத்தை ஆட்கொண்டு இருக்கிறது. பண ஆசை இருதயத்துக்கு ஆட்கொண்டு இருக்கிறது. சில இடங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, எங்கள் சபைக்கு வருகிறவர்களுக்கு பேருந்து வசதி செய்து தரப்படும். ஒரு சபையில் நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு சபையில் பார்த்தீங்கன்னா காலையில சபைக்குள்ள போறதுக்கு முன்ன சூடா பொங்கல் வடை. என்ன உணவு? பொங்கல் வடை. இவன் பொங்கல் வடையை சாப்பிட்டுட்டு சர்ச்சில் போய் என்ன பண்ணுவான்? இவன் அதை சொல்லும் போதே தூக்கம் வரும். பொங்கல் வடைன்னு சொன்னாலே தூக்கம் வரும். இன்னும் அதை நம்ம சாப்பிட்டோம்னா எப்படி இருப்போம்? அங்கே போய்னா அல்லேலூயா ஆண்டவர் நல்லவர் நான் சொல்ல போகிறான், அல்லேலூயா அல்லேலூயா இப்படியே தான் கண்ணை தொடச்சி தூங்கணும். அவன் 4 பேருக்கு தூங்கவும் முடியாது. எவ்வளோ கொடுமையான நிலைமை. ஏன் அந்த பொங்கல் வடையை ஒரு நாள் தியாகம் பண்ணன்னா, இல்லை வாங்கி பார்சல் கட்டிக்கிட்டு சாயந்தரம் மத்தியானம் வீட்டுக்கு வந்து சாப்பிடு. இதையும் விடக்கூடாது, அதையும் செய்யணும்னா எப்படி நடக்கும்? உலகத்தை விட்டாதான் இயேசுவை உன்னால் பிடிக்க முடியும். உலகத்தை வெறுத்தாதான் இயேசுவை உன்னால் நேசிக்க முடியும். இன்னைக்கு காலம் மாறி போச்சு, மனுஷனுடைய அறிவு பெருகி போச்சு. அதனால் மனுஷனுக்கு என்னன்னா, எதை வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் சொல்லி. ஆனால் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த சம்பவம் இன்றைக்கோ நேற்றோ நடந்ததல்ல, 2000 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. இன்னைக்கு காலம் மாறி போச்சுன்னு பைபிள் மாறிடுச்சா? காலம் மாறி போச்சுன்னு கடவுள் இதை கண்டுக்காம விட்டாரா? இன்னைக்கும் நீ இப்படி தான் நடக்கணும்னு தான் வேதம் சொல்லுது. அப்போ யூதாஸ் விழுந்து போனதுக்கு காரணம் என்ன? யூதாஸ் யாரோ 3வது மனுஷன் இல்லை. யூதாஸ் யாரோ ஆண்டவரை தெரியாதவன் கிடையாது. ஆண்டவரை நல்லா தெரிஞ்சவன், ஆண்டவருடைய வல்லமையை தெரிஞ்சவன், ஆண்டவருடைய மகிமையை தெரிஞ்சவன். எல்லாம் தெரிஞ்சோம் அந்த பண ஆசை என்ன பண்ணிச்சு, அவனை தள்ளி விட்டுடுச்சு. அப்படி முடிவு என்ன தெரியுமா? புடல் வெடித்து நாண்டு கொண்டு செத்தான். நீங்க பணம் பணம் பணம்னு ஓடினுக்க. நீங்க பெரிய பெரிய சினிமா ஸ்டார்லாம் போய் பாருங்க, ஒரு படத்தில் நடிச்சா இவ்வளோ கோடி. எதை வச்சு நீ என்ன அனுபவிச்சுன்னுக்கிற? நீ எவனாவது உண்மையான ஒரு சந்தோஷத்தோடு இருக்கான்னு பாருங்க. நீங்க அவன் மனசை தொட்டு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாம் பயந்த ஒரு வாழ்க்கை, என்ன நடக்குன்ற நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம எதுவுமே இல்லைன்னா கூட நம்ம நிம்மதியாக இருக்கலாம். இப்போ சர்ச்சு முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டாலும் சாப்பிடலனாலும் படுக்கையில் தலையை சாய்ச்சா நம்ம நிம்மதியாக தூங்கலாம். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு என்ன ஆகுமோன்ற கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம நம்பிக்கை இயேசுவாய் இருக்கிறார். யூதாசுடைய நம்பிக்கை அவமாய் போவதற்கு காரணம் என்ன? யூதாஸ் பண ஆசை உடையவனாய் இருந்தான். அவ பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. பண ஆசை என்ன பண்ணுது? எல்லா ஒரு இன்னைக்கு திருடுறவனை பாருங்க, பொய் சொல்றவனை பாருங்க, ஏமாத்துறவனை பாருங்க, கொள்ளடிக்கிறவனை பாருங்க, கொலை செய்ய எல்லாமே இந்த பணத்தை வச்சு தான். இந்த பணத்துக்காக தான். பணம் கையில் இருக்கிறது தப்பு இல்லை. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போய் உழைச்சி ஒரு 1000 ரூபாய் நீ சம்பளம் வாங்கின்னு வரேன்னா அந்த 1000 ரூபாய் உன் இஷ்டம் போல நீ செலவு பண்ணலாம். நீ விரும்புனதை வாங்கி சாப்பிடலாம். இதை கடவுள் உனக்கு சொல்லலை. இந்த 1000 எனக்கு போதாது, இன்னும் ஒரு 1000 வேணும்னு திருடுறது தான், போய் ஏமாத்துறது தான் கடவுளுக்கு பிரியம் இல்லாதது. போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். மிகுந்த ஆதாயம். என்கிட்ட சில பேர் கேட்பாங்க, பாஸ்டர் இந்த ஏரியாவில் நீங்கள் இவ்வளோ சீனியராக இருக்கிறீங்க,
இவரெல்லாம் உங்ககிட்ட ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அவங்க சபைலாம் இன்னைக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சு, நீங்க என்ன அப்படியே இருக்கிறீங்க? என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், பாஸ்டர் இருதுராஜ்னு. அவரும் இப்படி தான் இருப்பார். நான் இதை எனக்கு பதில் சொல்ல தெரியாமல் நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், என்ன பாஸ்டர் நம்மளை பார்த்து எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் எப்படியே இருக்கிறீங்க எப்படியே இருக்கீங்க இப்படியே இருக்கீங்க, என்ன தான் பண்ணணும் நம்ம அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார், ஒரு வார்த்தை சொல்வார், பாஸ்டர் கடவுளுடைய சித்தம் இதுதான்னா நம்மளால் வேற ஒன்றும் பண்ணவே முடியாது. இதாவது நம்ம ஒழுங்காக நடத்துகிறோமேன்றது கடவுள் நம்ம கொடுத்துருக்க பெரிய பாக்கியம். இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலே, இவ்வளோ சோதனையின் மத்தியிலே, இவ்வளோ போராட்டத்தின் மத்தியிலே, இவ்வளோ நெருக்கத்தின் மத்தியிலே இந்த ஊழியத்தை செய்வதற்கு நடத்துவதற்கு தேவன் திராணி கொடுத்துருக்கிறாரே, இதை விட பெரிய பாக்கியம் நமக்கு இருக்கு. எனக்கு தான் ஆசை இருக்குது 2 கிரவுண்டில் சர்ச்சு வாங்கணும்னு. எனக்கு தான் ஏசி போட்டு சர்ச்சு கட்டணும்னு ஆசை இருக்குது. என் ஆசை அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. என் ஆசை உங்களுக்கு ஒரு பிடி சோறு ஒன்றா போடலாம், தினமும் உட்கார வச்சு போட முடியாது. ஆனால் நீ கடவுளை நம்பினா 3 வேலையை உன்னை திருப்தியாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அப்போ யூதாஸ் விழுந்து போனதுக்கு காரணம் என்ன? இயேசு அல்ல, இவனுக்குள் இருக்கிற பண ஆசை. அந்த வாலிபன் பின்வாங்கி போனதுக்கு யார் காரணம்? அந்த வாலிபனுக்குள் இருக்கிற உலக ஆசை. யூதாஸ் விழுந்து போனதுக்கு யார் காரணம்? அவனுக்குள் இருக்கிற பண ஆசை.